ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரவா ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. இதுக்கு ஒரு கடாயில் பொடிச்ச வெல்லம் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கலரி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. இது பொடிச்ச வெள்ளன்றதுனால நான் வடிகட்டல, இது நல்லா ரிஃபைண்டாகவே இருக்கும். இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க, 1 டீஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது வறுத்த ரவையை 1 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மிதமான தீயில வேக விடுங்க. ரவை நல்லா வெந்திருக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்சிங் பவுல்லையோ ஒரு பாத்திரத்துலையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருட்டி உருண்டையாக ஒரு லட்டு மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கொழுக்கட்டை மோல்டை நெய் தடவிட்டு இதை கொழுக்கட்டை ஷேப் பண்ணியும் வைக்கலாம். நம்ம இஷ்டம், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை செஞ்சுக்கோங்க. இப்போ மோல்ட் நான் ஷேப் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்டீமரில் தண்ணி சூடு பண்ணிக்கலாம். இந்த கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும், அதான் பதம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரவா ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.